ரொம்ப ரொம்ப கரெக்ட்ங்க. அட்வைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆனா யாருக்கு பண்ணணும்ன்றது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்களேன், ஒரு வேலைக்கே போகல, வீட்லயே இருக்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுங்க. நீனும் பினான்சியலா ஃப்ரீடம் ஆகணும்னா ஏதாவது ஒர்க் பாருங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு விஷயம் பண்றதுக்கு நீங்க கொடுக்கலாம். ஆனா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் என்ன வேலை, இதை விட இன்னொரு வேலை பார்க்கலாம்ல, இது என்ன ஜாப்னு சொல்லி ஒரு ஜாப்பை பத்தினா பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு அதை பத்தின ஐடியாவே இல்லாம நீங்க அழகா அந்த ஜாப்பை மட்டும் தட்டிட்டு போயிடுறீங்க. ஆனா மட்டன் தட்டுற நீங்க இன்னொரு ஜாப்பை ரெடி பண்ணிட்டு இந்த ஜாப்புக்கு பதிலா இதை பாருன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த உங்க அட்வைஸை கேட்கறவங்க இதை விட்டுட்டு அதை பார்ப்பாங்க. நீங்க அட்வைஸ்ன்ற ஒரு பேர்ல நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு போயிடுறீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழப்பத்திலேயே இந்த வேலையும் உருப்படியா பார்க்க முடியாம இதை விட்டுட்டும் போக முடியாம அவங்க மண்ணில எவ்வளவு கஷ்டப்படு தெரியுமா. இங்க எதுங்க சரியான வேலைன்னா எதுங்க, நிரந்தரமா சரியா பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் எது? எல்லா இந்த உலகத்துல எல்லாரும் அவங்க துறையில அவங்க பாக்குறது எல்லாமே பெஸ்ட் தான். எல்லாருமே ஒரே வேலையை பார்த்துட்டா இந்த உலகம் எப்படி இருக்கும்? எல்லாருமே அவங்க பிடிச்ச வேலையை பாக்குறாங்க. யாரையும் ஏமாத்தாம கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு பிடிச்ச வேலையை யாரு பார்த்தாலும் சரிதான். அட்வைஸ்ன்ற பேர்ல நீங்க பண்ற விஷயம் அவங்களோட க்ரோத்திங், ஏமா இந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோ, இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கோ, அது சொன்னீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மட்டம் தட்டியோ இல்லைன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு உங்களோட நாலேஜ அவங்களுக்கு காட்டணும்ன்ற பேர்ல ஈஸியா அசால்ட்டா ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுறீங்க. அதை புரிஞ்சுக்கிறவங்க அவர் கிடக்கான்ட்டு போயிடுவாங்க, புரிஞ்சுக்காதவங்க அச்சுச்சோ அப்படியா நினைச்சு உள்ள வேலையும் இழந்துட்டு போயிடுவாங்க. தயவு செய்து யாருக்காவது நீங்க அட்வைஸ் கொடுக்கணும், நீங்க பெரிய ஆளா உங்களை காட்டிக்கணும்னு நினைச்சா வளர்ச்சி இருக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்களை பண்ணா பண்ணுங்க. அவங்க அது மூலியமா நாசமா போயிடுவாங்கன்னு நினைச்சா பண்ணாதீங்க. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு ஆளும் கஷ்டப்படுறாங்க. இதுல பொண்ணுங்க வீட்டுல இருந்து பண்ணாலும் பசங்க பண்ணனாலும் என்ன வேலை பார்த்தாலும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சரியா பண்ணா அது நல்ல வேலை தாங்க. நீங்க பார்க்க முடியாத வேலையை அவங்க பாக்குறாங்க, அவ்வளவுதானே. அதுல ஏதாவது உங்களுக்கு பொறாம இருக்கா? தயவு செய்து இது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. நான் மேக்ஸிமம் கொலை போடுறதுக்குனே அட்வைஸ் கொடுக்கணும், அட்வைஸ் கொடுக்க வேணாம்லாம் சொல்லல. அது வளர்ச்சிக்கு நான் அட்வைஸா கொடுங்க. அதுல இருந்து வளர்ந்து வந்தாங்கன்னா நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல அதை நான் மாத்திக்கிட்டேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படுவாங்க. அதை நீங்க கெடுத்து விட்டீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கே அது கஷ்டம். என்ன வேலை பார்த்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் மன நிறைவோட அவங்களுக்கு பிடிச்சி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம பாக்குற வேலை நல்ல வேலை தான்.